வகுப்பறையில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு மரம் வெட்டிட்டு இருந்தாராம். அப்ப அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான். அவரும் அந்த சத்தத்தை நோக்கி நடந்து போனாராம். அப்போ ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டி இருக்கிறத பார்த்தாராம். அப்பவே அவருக்கு தெரிஞ்சிச்சான் ஏதோ ஒரு வேடம் தான் இதை பண்ணியிருப்பான்னு. அந்த அந்த சிங்கம் மரவெட்டியை பார்த்தோன்னே என்னை காப்பாத்து அப்படின்னு கத்துச்சான். ஆனா அந்த மரவெட்டி சிங்கத்தை பார்த்தோன்னே பயந்து போய், நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும், நான் உன்னை காப்பாத்தினா நீ என்னை சாப்பிட்டுருவல அப்படின்னு கேட்டாராம். அப்போதான் அந்த சிங்கம் சொல்லிச்சான், நான் எப்படி உன்னை சாப்பிட முடியும், நான் தான் கூண்டுக்குள்ள இருக்கேன்ல, இந்த கூண்டை மட்டும் தின்று முடியா, நான் உன்னை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சிங்கத்து மேலே இறக்கப்பட்ட மரவெட்டியும் அந்த கூண்டை திறந்து விட்டாராம். அடுத்த நிமிஷமே அந்த சிங்கம் மரவெட்டி மேல பாய்ந்துச்சான். நான் தானே உன்னை காப்பாத்தினேன், நீ ஏன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு மரவெட்டி கேட்டாராம். அதுக்கு அந்த சிங்கம், நான் தான் ஒரு வேட்டையாடும் இருக்கோன்னு உனக்கு தெரியல, நீ எதுக்கு இந்த கூண்டை திறந்து விட்ட அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த வழியா ஒரு நரி வந்துச்சான். அந்த மரவெட்டியும் நிறைய என்னை காப்பாத்து அப்படின்னு கத்துனாராம். அப்போ அந்த நரி வந்து 2 பேர்கிட்ட கேட்டுச்சான், என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்பதான் வந்து 2 பேரும் சொன்னாங்களாம் நடந்தது எல்லாத்தையும். அதுக்கடுத்து நரி சொல்லிச்சான், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, வேணா நடிச்சு காமிக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கடுத்துதான் சிங்கம், நான் அந்த கூண்டுக்குள்ள இருந்தேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூண்டுக்குள்ள போச்சு. இதுதான் சரியான நேரம் சொல்லி அந்த நரி கூண்டை டக்குன்னு சாத்திடுச்சு. சிங்கம் சொல்லிச்சு, தீர்ப்பு சொல்ல வந்த நீயே இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஆனா நரி, உன்னால மத்தவங்களை வேட்டையாடி சாப்பிடுற குணத்தை எப்படி மாற்ற முடியாதோ, என்னாலையும் மத்தவங்களை ஏமாத்துற குணத்தையும் மாற்ற முடியாது அப்படின்னு. அப்பதான் சிங்கத்துக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்துச்சான். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டா, உய்வில்லை சே நன்றி கொன்ற மகற்கு. வாய்ப்புக்கு நன்றி.